இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நந்தலால சமையல் இன்றைக்கி நம்ம முட்டை போட்டு பொரிச்ச குழம்பு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு, தக்காளி, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா தூள், 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், கடுகு தாளிப்புக்கு. அடுத்து அடுப்பு பற்ற வச்சு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிடுங்க. ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிடுங்க. இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துடாதீங்க. நம்ம வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டா அது அடி பிடிச்சிரும். இல்லை இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ண வச்சோம் இல்லைங்களா, அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கரையிறதுக்கோசரம். நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி நல்லா கரைஞ்சி வரும். எப்பயுமே உப்பு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும். சூப்பராக வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூள் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய்லாம் தேவையில்லை. இனிமேல் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போடாமல் செஞ்சாவே நல்லாயிருக்கும். நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கணும். நம்ம இப்போ கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்குலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றணுன்னு கலந்து விட்டுறாதீங்க, முட்டைலாம் கரைஞ்சிடும். 2 முட்டை போதும். இந்த அளவுக்கு 2 முட்டை போதும். இனிமேல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான பொரிச்ச குழம்பு, முட்டை போட்டு பொரிச்ச குழம்பு எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வேன். இது சாப்பாட்டுக்கு, இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான பொரிச்ச முட்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.